Hey students, good afternoon all of you. So today we are going to discuss about penal code sections regarding violence against women in India. So here you people have actually divided into three groups. We are going to discuss one by one about certain type of offences and what are the punishment penal code numbers actually implemented in India. Okay, let's go for the discussion. நம்ம பார்க்குற டாபிக் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டிலே உமன்ஸுக்கு சேஃப்டி இதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னன்னா டைப்ஸ் ஆஃப் வைலன்ஸில் ரெண்டு ஃபிசிக்கல் அபியூஸு வெர்பல் அபியூஸு. செக்ஷுவல் வைலன்ஸ் ஃபோர்சிங் செக்ஸ் ஆன் தி பை அன்வில்லிங் பார்ட்னர் அண்ட் டிபெண்டிங் ஆன் செக்ஷுவல் ஆக்ட்ஸ் தட் தி விக்டம் டஸ் நாட் வாண்ட் டு பெர்ஃபார்ம். ஹராஸ்மெண்ட்டு, எக்கனாமிக்கல் கண்ட்ரோல், அபியூசிங் ட்ரஸ்ட்டு. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை நம்ம தொடுறது பண்ணுறது எல்லாமே தப்பு தான். அதனால் நம்ம இந்தியா தான் அதில் முதல் இடமா இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட். டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து அடிக்கிறது வந்து தப்புன்னு சொல்லி ஒரு இதில் சொல்கிறாங்க. அது கல்யாணம் பொண்ணாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி, கை வைக்கிறது தப்பு. நம்ம இப்போ ஒரு பொண்ணை அந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய பேர் வெளியே பேசுகிறாங்க பொலிட்டிக்ஸ் வச்சு. அந்த செக்ஷன் 354 IPC. This section makes it a special crime to use force against a woman or even created to use force if the intention is to outrank their magistrate. அதாவது இப்போ ஒரு கேஸில் உள்ள போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரிமினல் இது இல்லாமல் அவங்கள ஃப்ரீடாக விட்டுறாங்க. இந்த ஒரு காரணம்னாலும் அதை பற்றி பாசம் Protection of Women from Domestic Violence Act 2005, Section 498A of the Indian Penal Code introduced in 1983. This often invoked in such cases. This section deals with the cruelty by husband or a relative of husband, and the punishment can extend up to 3 years and fine. இப்போ நான் POSS ஆக்ட் அப்படின்னு சொல்ல வரேன். என்னன்னா உங்களோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த ஒர்க் பிளேஸ் வேலை பார்க்குற வச்சு அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க 3 years ஜெயிலு, ஆனால் 50% ஃபைனு. அவங்களோட அவங்க ஆஃபீஸில் வாட்டர் இருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸில் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. Violence against women பத்தி பார்க்க போறோம். and types of violence against women. domestic violence அப்படின்னா ஒரு பொண்ணை வந்துட்டு பிசிக்கலாவும் இமோஷனலாவும் பிளாக்மெயில் பண்ணி அந்த பிசிக்கலா வயலன்ஸ் பண்றது தான் domestic violence. and rape வந்துட்டு நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எங்க ஊர்ல நடந்த ஒரு விஷயம். ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு அந்த பையனை பிடிச்சி போயிட்டாங்க. பட் அந்த பையனுக்கு தகுந்த ஒரு இது கிடைக்கல. அந்த பையன் வந்துட்டு ஒரு 2 monthsலேயே வெளியே வந்துட்டான். ஆனா இந்த தப்பு பண்ணது அந்த பையன். இந்த பொண்ணை ஒழிஞ்சிட்டு இருக்கா. இன்னுமே அந்த பொண்ணு வெளியே வரல. ஸோ ரேப் வயலன்ஸும் இருக்கு. அண்ட் ஆசிட் அட்டாக்ஸ். ஆசிட் வந்துட்டு இப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு நடக்கும். மேபி லைக் ப்ரொபோஸ் பண்ணிட்டு பிடிக்காம இருந்து அப்படி கூட ஆசிட் ஊற்றுவாங்க. ஏதாவது ரிவெஞ்ச் பனிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூட ஆசிட் ஊற்றுவாங்க மூஞ்சில். அண்ட் டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ். டவுரி அப்படின்னா வரதட்சணை. மேரேஜ் ஆன பொண்ணுங்க ஒரு வீட்டுக்கு போவாங்கல்ல, அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்தும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, வரதட்சணை மூலமா அவங்களுக்கு வயலன்ஸ் நிறைய ஏற்படும். அண்ட் அப்புறம் இந்த பெண் சிசு கொலை. இந்த பழைய காலத்துல எல்லாம் வந்து பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அப்படியே கொண்டுடுவாங்க. ஒன்று கொண்டுடுவாங்க, இல்லைன்னா குப்பத்தொட்டியில் தூக்கி வீசி போடுவாங்க. இந்த மாதிரி தான் வயலன்ஸ் நடந்துருந்துச்சு. அண்ட் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் ப்ராஸ்டிடியூஷன். டிராஃபிக்கிங் அப்படின்னா கடத்துதல். பொண்ணுங்களை வந்துட்டு கடத்திட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட்டா, உங்களுக்கு தெரியும் ப்ராஸ்டியூட்னா என்னன்னு, ப்ராஸ்டியூட்டா யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் 2020 வந்துட்டு 31,677 கேஸ் ரேப் கேஸ் மட்டும். அண்ட் 2023 2826 கேஸ். அண்ட் 2024 3054. 2023 விட 24 தான் ரேப் கேஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா 2025 தொடங்கி இது 3rd month வெறும் 2 மாசத்துல 125 கேஸ், 121 கேஸ். நான் என்ன சொல்ல போறேன்னா, என்னென்ன தப்பு பண்ணா என்னென்ன செக்ஷன் படி எவ்வளவு இயர்ஸ் வந்து தண்டனை அப்படின்னு சொல்ல போறேன். ரேப் பண்ணா வந்து செக்ஷன்
ஸ்டாக்கிங் அப்படின்றது வந்து ஒரு பொண்ணு அடிச்சு போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து வருது, அதுவும் வந்து ஒரு தப்பு தான். அது வந்து செக்ஷன் 354D படி 3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. டிராஃபிக்கிங்னா வந்து கடத்தல் பண்ணி வச்சுட்டு பணம் கேட்டு மிரட்டுறது, அது வந்து செக்ஷன் 370 படி 7 இயர்ஸ் தண்டனை கொடுப்பாங்க. செக்ஷன் 490 அது வந்து என்னன்னா இப்போ ஹஸ்பண்டோ இல்லை ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸோ வந்து ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தலாம். செக்ஷன் 348 படி நான் சொல்ல வந்துட்டு ரோல் ஆஃப் சொசைட்டி preventing violence, raising awareness and changing mindset, education on gender equality, schools, college and workplace should teach respect and equal rights. Next வந்து strengthening family and community support, encouraging open communication. Family should provide a safe space for discussion about abuse and violence. Encouraging men's participation, teaching boys about respect. Families must educate boys on healthy relationships, encouraging men to speak out against violence. மர்டர் கேஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். அக்கார்டிங் டு நேஷனல் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் அகெயின்ஸ்ட் தி உமன் வந்து இன்க்ரீஸிங் ஓவர் இயர். கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அந்த உமன்ஸை மட்டும் மர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 3,71,500 பேர் வந்து ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்சோ ரிப்போர்ட் கிரைம் அப்புறம் வந்து 2022 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. எப்படின்னா 7.3% மட்டும்தான் இந்த கொஞ்சம் சட்டம் அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் செக்ஷன் 302 படி மர்டருக்கு வந்து லைஃப்ல வந்து